الله وبركاته تعبدا محمدا مبسملا الى الله عز وجل ومشرفا ومسليا مبشرا الى الرسول المصطفى وآله المجتبى وأهل بيته الشرفا والحمد لله الذي علمنا القرآن وعلمنا البيان ووفقنا توفيق علم الإحسان والحمد لله رب العالمين. புகழனைத்தும் இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள் இப்பகையில் குழுமி இருக்கும் நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாமல் நின்றுமாக ஆகும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டுவிட வேண்டும் என்று நம் மனதில் இருக்கின்ற ஒரு இடம் கஅபா. அந்த கஅபாவை கண்டுவிட்ட பின்னால் அதை காண்பதற்கு கோடி கண்கள் இருந்தாலும் போதாது என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் காண கண் கோடி வேண்டும் கஅபாவை என்று இத்தலைப்பை சூட்டியுள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தில் ஒரு நன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு இபாதத்தை செய்ய வேண்டும், ஒரு அமலை செய்ய வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை பார்த்தாலே நன்மை என்று சொல்கின்ற மூன்று விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மூன்று விஷயத்தை பார்த்தாலே நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். முதலாவது, தாய். தன்னுடைய தாயை பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இரண்டாவது, குர்ஆன், கலாமுல்லாஹ், அல்லாஹ்வின் வார்த்தையை பார்த்து கொண்டிருந்தாலே அது நன்மைதான். மூன்றாவது, பைத்துல்லாஹ், அல்லாஹ்வின் வீடு, அதை பார்த்தாலே நன்மை. அப்படி என்றால் அதனுடைய சிறப்பு எவ்வளவு இருக்கும், அதன் பரக்கத்து எவ்வளவு இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்கள். ஸலாத்துன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராமி, ஸலாத்துன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராமி, மஸ்ஜிதில் ஹராமிலே ஒரு தொழுகை தொழுவதாகிறது. அஃதலு மிம்மா சிவாஹு மினல் மஸாஜிதி பி மிஅத்தி அல்ஃபின், 100,000 மஸ்ஜிதுல் ஹராம் அல்லாத பள்ளிகளில் 100,000 தொழுகை தொழுவதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு தொழுகை தொழுதால் அதற்கு 1,00,000 நன்மை என்று சொல்கிறார்கள். அங்கே தொழுதாலே இவ்வளவு நன்மை என்றால் ஒரு நன்மையை செய்தால் அதற்கும் 1,00,000 நன்மைகள் தான் பகரமாக இருக்கின்றன. இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமன் லின்னாசி, மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாஹை வாழ்க்கையின் ஆதாரமாக ஆக்கியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், இன்ன அவ்வள பைத்தி முதிஅ லின்னாசி லல்லதி பக்கத்த முபாரக்கா, அல்லாஹ்வை வணங்குவதற்கான முதலில் கட்டி எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல் பைத்துல்லாஹ், அல்லாஹ்வின் வீடு மக்காவில் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். மக்கா முபாரக்கானது என்று அல்லாஹ் தஆலா அதிலேயும் சொல்வான். இந்த கஅபத்துல்லாஹை வைத்துதான் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துதான் மக்காவுக்கே பரக்கத்து பெற்று தந்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஒரு நாளைக்கு மக்காவிலே 120 ரஹ்மத்துக்கள் இறங்குகின்றன. அதில் 60 ரஹ்மத்துக்கள் தவாப் செய்கிறவர்களுக்கும், 40 ரஹ்மத்துக்கள் தொழக்கூடியவர்களுக்கும், இன்னும் 19 ரஹ்மத்துக்கள்
அந்த கஅபாவை பார்க்கக்கூடியவர்களுக்கும் போய் சேரும் என்று சொல்வார்கள். மீதமுண்டான ஒரு ரஹ்மத்து தான் உலகில் உள்ள அனைத்து பள்ளிகளின் இமாம்களின் மூலமாகவும் உலக மக்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் உலகம் சுபிச்சமாக இருக்கின்றது. அப்படி என்றால் அங்கே தொழுதால் 60 ரஹ்மத்துக்கள் கிடைக்கிறது என்றால் அது சாதாரண விஷயமா? இன்னும் கஅபாவை சொல்ல போனால் முஸ்தஷ்பா, அது ஷிஃபா தரக்கூடிய இடம். இன்னும் கேட்கின்ற துவாக்கள் கபூலாகக்கூடிய இடம். ஒரு குழந்தை தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய தந்தையுடைய தோல்ல வந்து கேட்குது, எனக்கு சாக்லேட் வேணும். அது எத்தனை சாக்லேட் நினைச்சு கேட்டுருக்கோமோ தெரியல. அந்த தந்தை என்ன சொன்னார்னா, அல்லாட்ட கேளு. உடனே அல்லாட்ட கேட்டிருக்கும் போல அந்த தவாப்பை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஈரானிய பெண்மணி மூலம் அந்த குழந்தைக்கு ஒரு கவர் ஃபுல்லா சாக்லேட். அது எத்தனை கேட்டிருக்குமோ தெரியல. அப்படி என்றால் துஆக்கள் கபூலாகக்கூடிய இடம். கஅபத்துல்லாவை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால் மக்காவை விட்டுவிடக்கூடாது. மக்கா ஒன்றும் சாதாரண இடம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எனக்கு மிகவும் பிடித்த ஊர் நீதான். மக்காவை பார்த்து சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு மிகவும் பிடித்த ஊர் நீதான். என்னுடைய கூட்டுக்கார் மட்டும் உன்னிடமிருந்து என்னை விரட்டவில்லை என்றால் நான் மக்காவில் தான் தங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஊர் மக்கா தான். இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவான், இன்னமா உமிர்து அன் அஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்லத்தில்லதி ஹர்ரமஹா. அல்லாஹ் தஆலா மக்காவை மிகவும் கண்ணியம் வாய்ந்ததாக ஆக்கியுள்ளான். வலஹு குல்லு ஷை. இன்னும் அந்த மக்காவில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. மக்காவுக்கு ஏன் இவ்வளவு கண்ணியம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை துஆ செய்வார்கள், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. யா அல்லாஹ், இந்த ஊரை அபயம் அளிக்கக்கூடியதாகவும் இன்னும் தஞ்சம் தரக்கூடிய ஊராகவும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. இன்னும் வருசுக்கு அகிலவும் என சமராசி, இன்னும் பல வகைகளில் இருந்து அந்த ஊருக்கு நீ ரிசுக்களிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆ பரக்கத்தினாலும் இந்த ஊர் இவ்வாறு இருக்கின்றது. மக்காவை பற்றி பேச வேண்டும் என்றால் ஜம்சம்மையும் பற்றி பேச வேண்டும். ஜம்சமை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, ஜம்சம் அது சுவையான ஒரு உணவு. இன்னும் நோய்களுக்கு ஷிஃபா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ருல் அஸ்வதும் மக்காவில் தான் இருக்கின்றது. ஹஜ்ருல் அஸ்வதை பற்றி சொல்லும் பொழுது, எமீனுல்லாஹி ஃபில் அர்த், பூமியில் அல்லாஹ்வினுடைய வலக்கரம் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் அந்த ஹஜ்ருல் அஸ்வதிற்கு பகரமாக இவ்வுலகையும் இன்னும் உலகில் உள்ள அனைத்தையும் வைத்தாலும் அதற்கு ஈடாகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்வார்கள். மற்றும் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு அதில் முகம் வைப்பவர்கள் அந்த அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வே முஸாபஹா செய்யும் அளவிற்கு அதன் நன்மை. அதாவது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டால் அல்லாஹ்வின் கரங்களை முஸாபஹா செய்வதை போல ஆகும். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா மக்காவில் இவ்வளவு பரக்கத்துக்களை வைத்திருக்கிறான் என்றால் அந்த கஅபத்துல்லாஹ் எவ்வளவு பரக்கத்து வாய்ந்ததாகவும் எவ்வளவு ரஹ்மத் வாய்ந்ததாகவும் இருக்கும் அன்பானவர்களே. இன்னும் அந்த கஅபாவிற்கு அருகிலுள்ள முல்தஸிமுல் பாப் என்ற இடத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ அல்லது அபூ ஜஹலையோ இஸ்லாத்திற்கு கொண்டு வா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அவர்களை கொண்டு வந்தார். அவ்வாறு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களையோ அல்லது என்று சேர்க்காமல் இருந்திருந்தால்
அவ்விருவரும் இஸ்லாத்திற்குள் வந்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் கேட்ட துஆ கபூலாகி இருக்கின்றது. அந்த இடம் எவ்வளவு பரக்கத் வாய்ந்ததாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே கஅபாவை வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டுகளிக்கும் பாக்கியத்தை நம்மவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.